தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நேற்றைய தினத்தில் கூட நாம் பார்த்தோம் பொருளாசையை குறித்து. இன்றைக்கு நாம் பொருளாசை குறித்து தான் பார்க்க போகிறோம். இங்கே நேற்றைய தினத்தில் ஆகான் அப்படிங்கிற ஒரு மனுஷனை பார்த்தோம். இன்றைக்கு சவுல் என்பவரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த சவுல் யார் என்று பார்க்கும்போது முதல் ராஜா, ஜனங்களுக்காக ஆண்டவர் ஏற்படுத்தின முதல் ராஜா, மேன்மையாக ஆண்டவர் வைத்திருந்தார். ஒரு ராஜா என்கிற ஒரு அதிகாரத்தை கொடுத்து ஆண்டவர் வைத்திருந்தார். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது அமலேக்கருக்கு விரோதமாக சவுல் யுத்தம் செய்கிறார். அங்கே இருக்கிறதான எல்லாவற்றையும் யுத்தத்தினால் சங்காரம் பண்ணுகிறார்கள். ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் சங்காரம் பண்ணுகிறார்கள். ஆனால் இவனுக்கு தேவையான கொழுத்த ஆடுகளையும் மாடுகளையும் தனக்கு வேண்டும் என்று அதை கொன்று விடாமல் அதை அவன் எடுத்துக்கிட்டு வருகிறான். ஆனால் ஆண்டவர் அதை எடுக்க சொல்லவில்லை. அது எல்லாவற்றையும் மறுதளிக்கிறார். அவருக்கு விருப்பமில்லாததை சவுல் செய்தான். சாபத்தீடான பொருள்கள் மீது ஆசை இருக்கக்கூடாது. ஆனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் ஆடுகளையும் மாடுகளையும் தனக்கு வேண்டும் என்று சொல்லி அதை எடுத்துக்கொண்டு வருகிறான். இங்கே சாமுவேல் வருகிறார், விசாரிக்கிறார். நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொலையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்று கேட்கும்போது நான் ஒன்றுமே செய்யவில்லை என்று அவன் சாதிக்கிறான். ஆடு மாடுடைய சத்தம் கேட்கிறது. அப்போவும் அவன் மறுதளிக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனுஷனுக்குள்ள ஆசை இருக்குமானால் அவனை முற்றிலுமாக கொன்றுவிடும். தேவனுக்கு விரோதமாக இவனுடைய ஆசை செயல்பட்டது என்றுதான் நாம் பார்த்தோம். ஆண்டவர் சவுலை ஒரு மேன்மையாக வைத்திருந்தார், ஆசீர்வாதமாக வைத்திருந்தார், ராஜாங்கிற ஒரு மேன்மையை கொடுத்து வைத்திருந்தார். ஆனால் இவனுடைய ஆசையின் நிமித்தமாக அவனுடைய ஆசீர்வாதங்கள் இழக்கப்பட்டது, அவனுடைய பதவி பறிக்கப்பட்டது, அவனுடைய மேன்மை இழந்து போனான். அவனுக்கு பதிலாக சவுலுக்கு பதிலாக ஆண்டவர் தாவீதை ஏற்படுத்தினார். இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய கையிலே நாம் செயல்பட வேண்டும். அவருடைய வார்த்தையிலே நாம் உண்மையாக இருக்குமானால் அவர் நம்மளை பயன்படுத்துவார். இல்லையென்றால் நம்மளை தள்ளி இன்னொரு மனிதனை பயன்படுத்துவார். எப்படி சவுலை தள்ளி தாவீதை ஆண்டவர் பயன்படுத்தினாரோ அப்படியாக நம்மையும் ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆசையெல்லாம் இயேசுவாக இருக்கணும். ஆமென்.